வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. டிஃபன்லாம் பண்ணிட்டீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி முருங்கை இலை தோசை தெரியுதுங்களா? சரி, டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்றோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முருங்கை இலை தோசை சாப்பிட்லான்ட்டு தான். முருங்கை ஒன்றும் இல்லை, மாவில் வந்து முருங்கை இலை கலந்துட்டேன், அவ்வளோதான். இந்த பாருங்கள், மாவில் முருங்கை இலை கலந்துட்டேன். இதில் முருங்கை இலை பொடி அப்படி தூவிட்டு சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலை இந்த மாதிரி மாவில் கலக்க முடியாது இல்லையா? கருவேப்பிலை பொடி தோசை சாப்பிட்லாம் இல்லையா? கருவேப்பிலை பொடி இருக்குல்ல நம்மக்கிட்ட. இப்போதைக்கு முருங்கை இலை போடுவோம். இது வந்து நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து முருங்கை இலை பொடி 1 கிலோவும், இன்னொருத்தர் வந்து மேடாவக்காத்தில் ஒரு 1/2 கிலோவும் கேட்டிருந்தாங்க. நேற்று காலையில் முருங்கை இலைக்கு நான் போனேன் பாருங்கள். கடல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 10 கிலோமீட்டர் முருங்கை கீரை தேடின்னு போனேன். நம்ம மரத்தில் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, பத்தாது. அதுவாசம் அங்கே போனேன். ரொம்ப தொலைவு. இங்கேருந்து வேளச்சேரி, பள்ளிக்கு இந்த வேளச்சேரி, இந்த பக்கம் பள்ளிக்கரணை, காமாட்சி ஹாஸ்பிட்டலு, மேடவாக்கம் வரைக்கும் போட்டு எங்கேருந்தோ அலைகிறேன். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். என்னைக்குன்னு எதுவுமே கிடையாது. முருங்கை இலை பிடித்து விட்டேன். இன்னொரு தோசை ஊற்றிட்டு வரேன். 2 தோசை முருங்கை இலை தோசை. இதில் ஹியூமோகுளோபின் ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கும் முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி, கொல்லி இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, வேறு எள்ளு இட்லி பொடி, கொல்லி இட்லி பொடி எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். சென்னை முடிஞ்ச வரைக்கும் நான் நேரில் வந்து டெலிவரி கொடுத்துருவேன். இல்லாத பட்சத்தில் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். சேலம், ஈரோடு, நமக்கெல்லாம் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? இன்னும் கொரியர் அனுப்பி 1 நாள் ஆகும். இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க, நாளைக்கு உங்களுக்கு வரும். முருங்கை இலை பொடி இப்போ சீசன் வந்து மரத்துலேருந்து இலை கொட்டதால கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் கருவேப்பிலை பொடி எல்லாமே இருக்குது, முருங்கை இலை பொடி இருக்குது. பாருங்கள், ஒன்றும் இல்லை. தோசை ஊற்றிட்டு முருங்கை இலை தோசை, முருங்கை பொடி அது தூவிட்டு சாப்பிட்டா சைடிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே தொட்டு சாப்பிட்றலாம். ஆமாம், உங்களுக்கு வேணுமா? சாம்பார் தூள், ரசத்தூள், குழம்புத்தூள் ஐயர் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். என் நம்பர் தரேன், என் பணியில் என் நம்பர் எடுத்து பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் பேசுவேன், இல்லாட்டி ஒய்ஃப் பேசுவாங்க, இல்லாட்டி மருமக பேசுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? நம்ம ஹோம்மேட், முழுக்க ஹோம்மேட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாங்கினவங்களுக்கும் வாங்க போனவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன நாங்கள் வந்து 300 பாக்கெட், 400 பாக்கெட், 500 கிலோ, 600 கிலோ பண்ணுறதில்ல. 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ, அதை மேலே அவ்வளோ. இன்னும் டெவலப் ஆகலை. உங்களுடைய சப்போர்ட் தான் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ. வாங்க, இன்றைக்கி முருங்கை இலை தோசை சாப்பிடலாம்.